தமிழக சட்டப்பேரவையில் 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மீது பதிலுரையாற்றிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, எங்கள் மாநிலம் 60,000 கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு தருகிறது. ஆனால் எங்களுக்கு திரும்பி கிடைப்பது என்ன? எங்கள் மாநிலம் என்ன கையேந்தி இருக்கும் மாநிலமா? இவ்வாறு மாநில உரிமைக்கு உரத்த குரல் கொடுத்தவர் வேறு யாரும் இல்லை. 2012ஆம் ஆண்டில் குஜராத் மாநில முதல்வர் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி தான். குஜராத்தில் இருந்து அன்று அவர் கேட்டதை இன்று தமிழகத்திலிருந்து நாங்கள் கேட்கிறோம். மத்திய அரசு தனது வரிகள் மீது செஸ் வரி மற்றும் கூடுதல் கட்டணத்தை விதிக்கிறது. நியாயமாக பார்த்தால் இந்த தொகையையும் மாநில அரசுகளுடன் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல என்று சட்டப்பேரவையில் பாமக உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் பதில் தெரிவித்துள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தமிழக அரசை எடுத்து நடத்த வேண்டும் என்று பாமக உறுப்பினர்கள் வியாழக்கிழமை தமிழக சட்டப்பேரவையில் குரல் கொடுத்தனர். ஆனால் ஆளுநர் உரையில் இது பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கூறி இதுகுறித்து பேரவையில் விவாதிக்க மறுக்கப்பட்டது. அதேபோல் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வானதி சீனிவாசனுக்கு நான் ஒன்றை மட்டும் உறுதியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக மதுரையில் எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்டதை போல் இல்லாமல் குறிப்பிட்ட காலத்துக்குள் கோவை நூலகம் கட்டி முடிக்கப்படும். அதுவும் குறிப்பிட்ட நாளையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் அது திறக்கப்படும் என்று கோவை நூலகம் திறப்பு தொடர்பான கேள்விக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். மேகதாட்டுவில் அணை கட்ட தமிழகத்தின் அனுமதியின்றி ஒரு செங்கல் கூட கர்நாடக அரசால் வைக்க முடியாது என்று சட்டப்பேரவையில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதனிடையே உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி ஒரு நல்ல தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறோம். இன்று ஒருவேளை மேகதாட்டுவில் அணை கட்டப்பட்டு விட்டால் மேட்டூருக்கு தண்ணீர் வராமல் வறண்டு போய்விடும். டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும். எனவே இந்த அரசு அலட்சியமாக செயல்பட்டு நடந்து கொண்டு இருப்பதால் தான் இதனை நாங்கள் அரசின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளோம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக மேகதாட்டுவில் காவிரியின் குறுக்கே அணை கட்டுவது பற்றி விவாதித்து மேல் நடவடிக்கைக்காக மத்திய நீர்வள கமிஷனுக்கு அனுப்பியதை கண்டித்தும், தமிழகத்தின் காவிரி நதிநீர் விஷயத்தில் துரோகம் இழைத்து வரும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும், கர்நாடகம் 2023-24ஆம் ஆண்டுக்கு காவிரியில் தமிழகத்துக்கு தர வேண்டிய பங்கு நீரை பெற்றுத்தராத திமுக அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் பிப்ரவரி 29 அன்று தஞ்சையில் தனது தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மத்திய அரசு தனது திட்டங்கள் என்று பெருமை கூறும் திட்டங்களிலேயே தமிழக அரசுதான் பெருமளவில் பங்களிக்கிறது. பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்துக்கு நகர்ப்புறங்களில் மத்திய அரசின் பங்கு வெறும் 1.5 லட்சம் ரூபாய் தான். ஆனால் மாநில அரசின் பங்கு ரூபாய் 7 லட்சம் என்று தமிழக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விவரித்துள்ளார். தமிழக பாஜகவுக்கு பதிலளிக்கும் விதமாக விளக்கமளித்த அவர், முதல்வரின் கிராம சாலை திட்டம் பிரதமரின் கிராம சாலை திட்டத்தை பெயர் மாற்றி அறிவித்துள்ளதாக தவறாக கூறினார்கள். இத்திட்டம் முழுவதையும் மாநில அரசு தனது சொந்த நிதியில் இருந்துதான் செயல்படுத்தி வருகிறது என்று அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான பதிலுரையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசும்போது, நாங்கள் 10 ஆண்டு காலத்தில் குறைவாக கடன் வாங்கினோம். ஆனால் 3 ஆண்டுகளில் அதிகமாக கடன் வாங்கியுள்ளீர்கள் என்று அதிமுக கூறுவது தவறு. நிதிக்குழுவின் வரம்புக்குள் தான் கடன் வாங்குகிறோம் என்று தெரிவித்தார். மைத்தேயி சமூகத்தை பழங்குடியினர் பட்டியலில் இணைக்கலாம் என்று 27 மார்ச் 2023 வழங்கிய தீர்ப்பின் சர்ச்சைக்குரிய பத்தியை நீக்கி மணிப்பூர் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் அந்த பத்தி உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வின் தீர்ப்புக்கு எதிராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பு மணிப்பூரில் பெரும் இனக்கலவரத்துக்கு வழிவகுத்தது. மாநிலத்தின் குகி மற்றும் மைத்தேயி இன மக்களுக்கு இடையே பெரும் கலவரம் உண்டது. கடந்த ஆண்டு மே மாதம் முதல் கடுமையான மோதல் நீடித்து வருகிறது. இதில் 170க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பல்லாயிரக்கணக்கானோர் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களின் வங்கிக் கணக்கில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி பணத்தை திருடியிருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளில் இருந்து வருமான வரித்துறை ரூபாய் 65.89 கோடியை வரி நிலுவையாக பிடித்தம் செய்துள்ளது குறித்து அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹரியானா மாவட்டம் சம்பு எல்லையில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு 2 நாட்களுக்கு டெல்லி சலோ போராட்டத்தை நிறுத்தி வைப்பதாக முடிவு செய்துள்ளோம். மத்திய அரசின் நடவடிக்கைகள் கடும் கண்டனத்துக்கு உரியவை. துணை ராணுவ படையினரை கொண்டு எங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். சம்பு எல்லையில் 23 வயதான சுபாகரன் சிங் தலையில் குண்டடிப்பட்டு இறந்தார் என்று தெரிந்தது. மேலும் 3 பேர் படுகாயமடைந்ததையும் அறிந்தோம். இந்த சூழலில் 2 நாட்கள் டெல்லி சலோ போராட்டத்தை நிறுத்தி வைக்கிறோம் என்று விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. டெல்லி மதுபான ஊழல் தொடர்பான பண மோசடி வழக்கில் ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 7வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. அவர் பிப்ரவரி 26ஆம் தேதி ஆஜராகும்படி தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அனுப்பிய 6 சம்மன்களையும் அரவிந்த் கெஜ்ரிவால் நிராகரித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. IPL T20 கிரிக்கெட் தொடரின் 17வது சீசனுக்கான போட்டி அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மார்ச் 22ஆம் தேதி தொடங்கும்
தொடங்கும் முதல் IPL போட்டியில் சென்னையை எதிர்கொள்கிறது பெங்களூரு. வரும் ஏப்ரல் மே மாதங்களில் பொதுத் தேர்தல் நடைபெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக IPL அட்டவணை முழுவதுமாக அறிவிக்கப்படாமல் மார்ச் 22 முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி வரை நடக்கும் 21 போட்டிகளுக்கான கால அட்டவணை மட்டும் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின் முழு அட்டவணையும் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.